இந்த கொரோனா அப்படிங்கிறது மிக பரவலாமல் பேசப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் நான் உள்ள போகிறேன். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவில் 90% மேலே வேக்சினேஷன் ட்ரைவில் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க, பூஸ்டர் டோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் யாருக்கு வேக்சின் போடலையோ அவங்களுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி வந்திருக்கும் இன்ஃபெக்ஷன் வழியாக. ஸோ இந்த தடவை வர கொரோனா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்னு சொல்லுவேன், போன தடவை வந்ததுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா. டோஸ் 1 டோஸ் 2 நம்ம போட்டதுக்கு காரணமே முதல் டோஸு 1 வருஷம் தான் அது உடம்புல அதனுடைய வீரியம் இருக்கும், அதனால் 2வது டோஸ் மறுபடியும் போட்டோம். ஸோ 3 வருடங்களுக்கு முன்னால் போட்ட அதனுடைய வீரியமோ நம்மளுடைய நோயை தடுக்கக்கூடிய சக்தியோ நம்ம உடம்புல இப்போ வரைக்கும் இருக்குமா? எப்படி அதை நம்புறது? கட்டாயம் சீரியஸ் டிசீஸை தடுக்கும். இது நிறைய ரிசர்ச்சில் கொண்டு வந்துட்டாங்க. வேக்சின் போட்டவங்களுக்கு கொரோனா வரலாம், வந்துச்சுன்னா மைல்டாக இருக்கும், சீரியஸ் ஆகாது, ஆக்சிஜன் தேவைப்படாது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், உயிர் போகிற வாய்ப்பு இதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான வித்தியாசம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ கொரோனா வந்துச்சுன்னா இல்லைங்க அதுக்குன்னு ஒரு மாத்திரை இருக்குங்க, நீங்கள் இது போட்டால் சரியாக போகிறீங்கிற அளவுக்கு கடந்த 3-4 வருடங்களுக்கான ஆராய்ச்சி நம்மளை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கா, இல்லை பழைய இதே இப்போது மெயின்டைன் பண்ணுறோம்? ரிசர்ச்சு நிறைய வந்துருச்சு. 2 முக்கியமான மருந்து. ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ரெம்டெசிவிர்னு ஒரு ஊசி போடுற மெடிசன். அந்த டயத்தில் கொஞ்சம் ஷார்ட் சப்ளை எல்லாம் இருந்துச்சு. அந்த இன்ஜெக்ஷன் நல்லா வேலை செய்யுது. நிறைய ரிசர்ச் லாஸ்ட்டு 2-3 வருஷத்தில் வந்திருக்கு. ஸோ எந்த பேஷண்ட்டு வந்தாங்களோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மாதிரி நிலைமையில் வந்தாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்போம். 2வது இந்த ஸ்டீராய்ட்ஸ், டெக்ஸாமெத்தசோன்னு, அது கூட அந்த டயத்தில் கொரோனாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டயத்தில் சிவியர் கேஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். 3வது சம்டைம்ஸ் ரத்த கட்டி வரலாம். கொரோனா பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்கச்ச ரத்த கட்டி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்டிகோஆகுலேஷன், இந்த 3 விதமான மருந்து. ஸோ இந்த 3 தான் 3 கால்னு சொல்லுவேன். கொரோனா வைத்தியத்துக்கு என்ன பேசிஸ் கேட்டிங்கன்னா இந்த 3 விதமான மருந்து. ஆன்டிவைரல், இந்த ஸ்டீராய்டு, இந்த ரத்த கட்டி உண்டாகிறதுக்கு ஆன்டிகோஆகுலேஷன். இது அவ்வளோவா மாறலை, ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த கொரோனாவில் யார் மிக கவனமாக இருக்கணும்? எப்போவுமே சொல்லிட்டு இருந்தோமே அதே ஏஜ் குரூப். ஒன்று உங்கள் வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா, 60-65க்கு மேலே இருந்துச்சுன்னா. 2வது உங்களுக்கு வேறு விதமான கார்டியோவாஸ்குலர் நோய்கள், ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ஹை பிபி பேஷண்ட், சுகர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, கேன்சர் பேஷண்ட், இம்யூன் சக்தி கம்மி, எந்த காரணத்தினால, டிரான்ஸ்பிளான்ட்னால கம்மியாக இருக்கலாம், வேறு மெடிசின்ஸ்னால கம்மியாக இருக்கலாம், வல்னரபிள் ஹோஸ்ட், உங்கள் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த்தி யங் பர்சன், சின்னவங்களுக்கு சிவியர் கொரோனாவோட அட்மிஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த வருஷம். 100% மக்கள் இப்போ இந்த கொரோனா எனக்கு ஆபத்தானதே இல்லை அப்படின்னு மிக சாதாரணமாக இருக்கலாமா? சாதாரணமாக இருக்கலாம். உங்கள் இம்யூன் சக்தி நல்லா இருந்துச்சுன்னா. உங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, உங்களுக்கு ஹை சுகர் இருந்துச்சு, இல்லை ரொம்ப வயசானவங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாஸ்க் போடணும். வைரஸ் ஏதாவது இருமல் சளி வந்துச்சுன்னா டாக்டரை உடனே பாருங்கள். எனக்கு கொரோனா வந்திருக்கலாம், ஒரு 10% நான் யோசிக்கிறேன் அதை பற்றி அப்படின்னா எந்த அறிகுறியை வச்சு முடிவு பண்ணலாம்? சிம்டம் எதுவும் இல்லை. இப்போ வர கொரோனா ஆர்டினரி இருமல் சளி இதுக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாது. எங்களுக்கும் சொல்ல முடியாது, பேஷண்ட்டுக்கும் சொல்ல முடியாது. ஒரே மூக்கு சளி, ஒரே இருமல், ஒரே சைனஸ் ஏரியாவில் வலி, ஒரே தொண்டை புண்ணு, ஜுரம், உடம்பு வலி. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. டெஸ்டிங்கில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அந்த டயத்தில் கொரோனா வந்துருச்சுன்னா இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போயிடும். 2-3 நாளுக்கு வாசனையே தெரியாது, அந்த டேஸ்ட்டு கூட தெரியாது. அது இப்போ பார்க்குறது இல்லை. நம்ம இந்த ஓமிக்ரான் ஸ்ட்ரெயின் இப்போ பார்க்குறது இல்லை. ஸோ அந்த சிம்டம் இருந்துச்சுன்னா கொரோனான்னு சொல்லலாம். பட் அந்த சிம்டம் யூஸ்வலாக பார்க்குறது இல்லை. நேச்சுரலாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்னு கொரோனாவுக்கு சொன்னீங்கன்னா இதை சொல்லுவீங்க? இது எப்போவுமே செய்கிற விஷயந்தான். ஓவர் வெயிட் அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் இருந்துச்சுன்னா ட்ரீட் பண்ணுங்கள். அப்படி சுகர் இருந்துச்சுன்னா கூட ரிவர்ஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ், வெயிட் லாஸோட, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஒழுங்காக வைத்தியம் செய்யுங்க. அவாய்ட் ஸ்மோக்கிங், சரிங்களா? அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அண்டர்லைங் டிசீசஸ், கேன்சரு, டிரான்ஸ்பிளான்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்கள் டிசீஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா கொரோனா வந்துச்சுன்னா கூட சீரியஸாக வராது. ஸோ இந்த அட்வைஸ் மாறலை. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட்டு, எக்ஸசைஸு, சுகர், பிபி, க்ரானிக் டிசீஸ் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா கொரோனா பற்றி கவலைப்பட வேண்டாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.